இது தங்கூசி விலையாண்ணே. இந்த வத்தையில் போயிட்டு வந்ததா இல்லை வெள்ளமாண்ணே? வந்து வெள்ளம் மஞ்சள் வெள்ளமா? சரி சரி. 5 கிலோ போதான் யாரும் எடுக்கணும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன் அது எப்படியா 5 கிலோ போதான் மற்றதை எடுக்கணும். என்ன மீன்? செம்பாறையா? எல்லாருக்கும் வணக்கம். 3 மணிக்கு போய் வலை விட்டு வந்து சூட வலை கழிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மற்ற தொழில்களை போல் மீனவ தொழிலில் விடுப்போ ஓய்வோ அதிகபட்சம் கிடையாதுங்க. என்ன காரணம்னா அதிகாலையில் 2 மணிக்கோ 3 மணிக்கோ எழுந்தால் தான் போய் வலை விட்டு வந்து அதை ஒரு 7-8 மணிக்குள்ளே கழிச்சா மட்டும்தான் வியாபாரிகள்கிட்ட அதை வியாபாரம் பண்ணி காசாக்க முடியும். ஒருவேளை தாமதமாகி வந்து லேட்டாக வலைகளை கழிக்கும் போது அந்த மீன்களை வாங்குறதுக்கு எந்த வியாபாரியும் முன் வர மாட்டாங்க. என்ன காரணம்னா 10 மணி 10:30க்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் போய் அதை வியாபாரம் பண்ண முடியும். இல்லைன்னா அதை கம்பெனிகளில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பெட்ரோல் செலவு தாங்க அதிகபட்சம் ஆகும். அப்படி அதிகாலையில் 3 மணிக்கு போய் வலை விட்டு சூடு மீன்களை பிடித்து வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வாங்க வியாபாரிகளும் தயாராக இருக்காங்க பாருங்கள். இது தங்கூசி விலையாண்ணே. இந்த வத்தையில் போயிட்டு வந்ததா இல்லை வெள்ளமாண்ணே? வந்து வெள்ளம் மஞ்சள் வெள்ளமா? சரி சரி. ரெண்டு பேர் பண்ணிடலாண்ணே இல்லை? 2 பேரா? ஒரு 2 பேர் கழிக்கிறதுக்கு மட்டும் வந்துருக்கா இல்லை உதவிக்கு? அஞ்சு கிலோ போதான் யாரும் எடுக்கணும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன் அது எப்படியா 5 கிலோ போதான் மற்றதை எடுக்கணும். சும்மா எல்லாரும் போடக்கணும் அது தெரியல. எடுத்து போய் வாங்க, நான் வானான்னு சொல்லலை. இங்கே வேண்டாம் ஒடுக்கி வைப்பாத, ஒடுக்கி இருப்பாங்க மற்றதை எந்த வார்த்தையும் பார்க்காம ஒரு வார்த்தையில நிற்கிறேன். அதை ஒடுக்கி கொடுத்தா என்ன மீன்? செம்பாறையா? நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கரைகளில் பிடிச்சிட்டு வர சூட மீன்களுக்கு சுவை அதிகமாக இருக்க காரணத்தினால வியாபாரத்துக்கு டிமாண்டு கொஞ்சம் இருக்குங்க. அதனால 3-4 வியாபாரிகள் இந்த கழிக்கிற மீன்களுக்காக போட்டி போட்டு காத்திருக்காங்க. அதனால தான் அந்த வலை கழிக்கிற ஐயா சொல்கிறாரு, இந்த ஒரு வலை மட்டும் தான் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால 5 கிலோவுக்கு மேலே இருக்கிற மீன்களை மட்டும் எடுங்க அப்படின்னு சுற்றியுள்ள வியாபாரிகளை ஐயா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. தராத்தில் போயிட்டு வந்து வலைகளை கழிக்கும் போது அங்கங்கே செதற சூட மீன்களை பெருசாக கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒரு 2-3 பேருக்கு உட்பட்ட தொழில்னால இங்கே 1-2 மீனை கூட கணக்கில் எடுப்பாங்க. வர்ற கல்லா பறந்துகளை விரட்டி விடா இருப்பாருங்க.
யார் சொக்கம் நீங்களும் பிரிக்குவாங்கண்ணே. நான் பார்க்கலையே இந்த நண்டை. நான் தூக்கி போட்டிருப்பேன் இத்தனையா. கீழே இருக்கா? இப்படி காத்திருந்து இந்த மீன்களை வாங்கி தலையில சுமந்து தெருக்கல்ல போய் வியாபாரம் பண்ணி வர்றாங்க இந்த மீனவ பெண்கள். முடிஞ்சளவு இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்கள்ட்ட பேரம் பேசுறதை தவிர்க்கலாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com